மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் கடவுச்சீட்டு அலுவலகம். நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியானது அறிவிப்பு. சிஐடி செல்லம் ரணிலின் செயலாளர் சமன் நாயக்க. எங்கள் அதிகாரிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது எங்களுக்கு தெரியும். மொட்டுவிற்கு காவல்துறை பதிலடி. நிம்மதியடைய போகும் இலங்கை மக்கள், அமைச்சரின் உறுதிமொழி. ரணில், சஜித், மகிந்த, நாமல், சம்பிக்க, மைத்திரி உட்பட அனைவரும் கள்வர்கள், அனுரவின் அமைச்சர் வெளிப்படை. போர் வீரர்கள் என்று சொல்ல முதுகெலும்பில்லாத அனுர அரசு, நாமல் ஆவேசம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்பட போகும் ஆபத்து. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 289 ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 283 ரூபாவாகும். 325 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 313 ரூபாவாகும். 305 ரூபாவாக இருந்து ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 299 ரூபாவாகும். எனினும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 341 ரூபாய்க்கும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 185 ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில், சஜித், மகிந்த, நாமல், சம்பிக்க, மைத்ரிபால உள்ளிட்ட அனைவரும் கள்வர்களே. இவர்கள் இணைந்தால் கள்வர்களை கைது செய்வது இன்னும் இலக்குவாகும். இவ்வாறு தொழில் பயிற்சிகள் பிரதி அமைச்சர் நளின் கேவகே நேற்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் ஆட்சியாளர்களின் இரும்பு பாதணிகளுக்கு இரையாகியிருந்தன. இதன் காரணமாக தப்பித்துக் கொண்டன. ஆனால் தற்பொழுது எமது ஆட்சியில் அவ்வாறான நிலைமைக்கில்லை. வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இவ்வாறு பாகுபாடின்றி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவர்கள் ஒன்றிணையும் போது பெரிய பூட்டு ஒன்றை பூட்டினால் அனைவரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் கைது செய்ய முடியும். நாம் குற்றவாளிகள் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் ஒன்றிணைந்து தப்பிக்க முயற்சிக்கின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதை வீர செயலாக கருதும் அரசாங்கத்திற்கு போர் வீரர்கள் என அழைக்கும் முதுகெலும்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமத்திற்கு கிராமம் நிகழ்வின் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இன்று கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருப்பதை காண்கின்றோம். கடற்படை தளபதி என்ன செய்தார்? பயங்கரவாதத்தை நிறுத்த அவர் போராடினர். ஒரு ஒழுங்குமிக்கப்பட்ட குற்றவாளியை சர்வதேச குற்றவியல் காவல்துறை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரும் போது அதை ஒரு பெரிய வீர செயலாக கருதுகிறதும் அரசாங்கத்திற்கு போர் வீரர்கள் என்று அழைக்க முதுகெலும்பில்லை. அரசாங்கத்தின் அமைச்சரும் விமான நிலையத்திற்கு சென்று குற்றவாளியை ஒரு நாட்டின் தலைவராக வரவேற்பது போல் வரவேற்கின்றார். இன்று இந்த அரசாங்கம் முப்படைகளையும் காவல்துறையையும் பழிவாங்கும் நிலையை அடைந்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் தந்தையர்களை தேசிய பட்டியலில் சேர்த்து பயங்கரவாதிகளுக்கு பாலூட்டுவது ஜேவிபியின் வரலாற்றின் ஒரு பகுதியாகும். ஆனால் தங்கள் கட்சியின் திறமையின்மையை மறைக்க இந்த நாட்டின் போர் வீரனை வேட்டையாட அவர்கள் ஏன் தயாராக இருக்கின்றார்கள்? அன்பான பெற்றோர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றோம். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பெரும் அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார்கள். அதனால் தான் நாங்கள் சுதந்திரமாக வாழ்கின்றோம். அதனால் தான் அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதி மாளிகை தேவையில்லை, அதை ஒரு ஹோட்டலாக மாற்ற வேண்டும் என்று சொல்ல முடிந்தது. அதனால் தான் அனுர்குமார ஜனாதிபதி மோட்டார் வாகன அணிவகுப்பு தேவையில்லை, நான் தனியாக செல்வேன் என்று சொல்கின்றார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்தினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைக்க உள்ளார். வடமாகாண மக்கள் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகழ்வு அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியாக அனுர பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி காலை 8:30 மணியளவில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தினை இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 9:30 மணியளவில் திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மண்டைதீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதுடன் ஜனாதிபதி யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ள ஜனாதிபதி செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளையும் நேரில் பார்வையிட வாய்ப்புள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள குழுக்களை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் பிரதான நபர்களாக செயல்பட்ட கெகல்பத்தர பத்மே, கமாண்டர் சலிது உள்பட குற்றவாளிகள் 5 பேரை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம். தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பாதுகாப்பு தரப்பினர் எவ்விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் செயற்பட்டதன் காரணமாக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் தான் பாதாள குழுவினர் செயற்பட்டனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமநேகநாயக்க குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன்படி அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டனுக்கு செல்வதற்காக அரசாங்க நிதியை செலவழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரின் பயணத்துக்கான நிதியை ஜனாதிபதி செயலகமே ஒதுக்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே சமநேகநாயக்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலிமுகத்திடலில் போராட்டம் நடாத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டாபயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வார இறுதியில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை கைது செய்து நாடு திரும்பிய காவல்துறை அதிகாரிகளின் பெயர்களை வெளியிடுவது கைது செய்யப்பட்ட அதிகாரிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற விமர்சனங்களை தொடர்ந்து காவல்துறை அவர்களின் அதிகாரிகளை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று மூத்த பேராசிரியரும் வழக்கறிஞருமான பிரதீபா மகா நாமல்ஹேவா தெரிவித்துள்ளார். எனவே பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சட்டத்தையும் முன்னிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.